அக்னி மேற்கொண்டு அது அவ்வளோ பூஜைகள் நம்ம அப்படி ஒரு குழந்தை பிறகுதோ அதே மாதிரி தான் கர்ப்பாதான் ஆரம்பித்து சமந்த சீமந்தம் வரைக்கும் ஃபுல்லாக அந்த எல்லாம் 7 நாளே ஹோமம் செய்து ஒவ்வொரு குழந்தை பிறந்தா சிசு அப்படி குழந்தை சொல்கிறாங்க சாஸ்திரங்களில் குழந்தை அப்புறம் தான் அக்னி பாலா அக்னின்னு போயிடும் குழந்தை அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் தான் பெரிய இந்த அக்னிலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஹோமம் செய்யும் உடனேலாம் எடுத்து அங்கே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வெற்றி பண்ணக்கூடாது இதுக்கு வந்து எத்தனை இது டைம்ஸ் இருக்குது எத்தனை பகுதி எல்லாம் விட்டு பூஜை பண்ணணும் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் தெரிஞ்சுக்கணும்னா 7 நாளே ஹோமம் செய்து அந்த அக்னியை வந்து வரவழைத்து அந்த குழந்தைய சிசுவை இது பண்ணி அது அவ்வளோ விஷயம் இருக்குது தர்பை தான் பவித்திரம் அதனால தர்பைனால எல்லா பூஜையும் பண்ணுறோம் மீது எதுவுமே வந்து உங்களுக்கு இது பண்ண முடியாது எல்லாருக்குமே தர்பை தான் யூஸ் ஆகும் மற்ற கிரகணாந்தாவோட தர்பையில் போகும் விஷம் மண்டாவது தர்ப்பம் தான் தர்பை கீழே போடக்கூடாது மிதிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது வச்சுக்கலாம் தர்பைனால அப்படி அடிக்கக்கூடாது தர்பைனால் அடித்தோம்னா பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் தர்பை கீழே போட்டு மிதிக்கக்கூடாது அதெல்லாம் நிறைய இருக்குது முதல்ல விநாயகர் பெருமானா வழிபட்டுக்கோங்க விநாயகர் நாளை போகணும் ஓம் நமோ ராத்தபதே அப்படியே கொடுத்துருப்போம் நமோ ராத்தபதே நமோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அவர் எல்லாத்தையும் அழகாக தெளிவாக எனக்கு டே ஃபுல்லாக வந்து நிறைய அந்த பூஜை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணார். அது எங்களுக்கு ரொம்ப மைண்டுக்கு ப்ளசண்ட்டாக இருந்தது. நீங்களும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இனிமேல் நம்ம கடவுளோட வாழும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.